ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த 81வது நாள் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து நம்ம வாசிக்க போகிறோம். ஆண்டவர் ரொம்ப அழகான ஒரு வார்த்தையை கர்த்தர் என்னுடைய இருதயத்திலே கர்த்தர் வைத்திருக்கிறார். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தினுடைய 9வது வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம வாசிக்க போகிறோம். ஆமென். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தினுடைய 9வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து சத்தமாய் வாசிக்கலாம். எழுதி இருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. ஆமென். எழுதி இருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணி இருக்கிறவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தராகிய ஆண்டவர் இந்த 81வது நாளிலே நமக்கு கொடுக்கிற ஒரு நல்ல வாக்குத்தத்தம், நமக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிற கர்த்தர், நமக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிற கர்த்தர். உங்களுடைய கண்களிலே இன்றைக்கு தெரியாம இருக்கலாம், உங்க காதுகளில் அவைகள் கேட்க முடியாம இருக்கலாம், உங்களுடைய நினைவில் கூட சில காரியம் தோன்றாமல் இருக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். நான் உனக்காக, கர்த்தர் நமக்காக ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். உங்கள் பிள்ளைகளுக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். நம்முடைய குடும்பத்திற்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். கர்த்தர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். நான் உனக்கு ஆயத்தம் பண்ணி இருக்கிற தேவன். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? இன்றைக்கு நம்மத்திலே வந்திருக்கிற தேவன் யார் அப்படின்னா, நமக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிற தேவன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, நான் விசுவாசிக்கிறேன் இந்த இடத்துல திருச்சபை வரும் அப்படின்னு யாருமே நினைக்கல. இதற்காக இந்த இடத்துல நம்ம பிரயாசம் எடுக்கல. இந்த இடத்தை நம்ம ஒருவேளை நம்முடைய எண்ணத்துல தோன்றல. ஆனா நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தருடைய ஒரு பெரிய அனாதி தீர்மானம். பல ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த இடத்துல இப்படிப்பட்ட ஒரு திருச்சபை வரணும்னு சொல்லி நம்ம ஆயத்தப்படல, நம்முடைய சூழ்நிலைகள் அதுக்கு ஆயத்தமா இல்லை. ஆனா கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். ஏற்ற நாள் வரும்போது கர்த்தர் அதை நம்முடைய கரங்களில் கொடுத்து அங்கே உட்கார்ந்து ஆராதிக்கும்படியாய் கர்த்தர் கிருபை செய்கிறார். அதே போல நான் நம்புகிறேன், உங்க வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் கர்த்தர் நிறைய காரியங்களை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் ஆயத்தம் பண்ணுகிற தேவன். உங்களுடைய கடனை முடிப்பதற்கு கர்த்தர் ஒரு காரியத்தை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். உங்களுக்கு குழந்தை பாக்கியத்திற்கு ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். அந்த இடத்திலே உங்களுக்காக பேசுகிறதற்கு ஒரு நபரை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் சொல்லலாம், யாரை நம்பி நான் போவேன்? யார் அந்த காரியத்தை எனக்காக செய்வா? யார் மூலமா அந்த காரியம் நடக்கும்? அது எப்படி நடக்கும்னு நீங்க பயப்படலாம். ஆனா கர்த்தர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். நான் உனக்கு ஆயத்தம் பண்ணி இருக்கிறேன். அந்த காரியத்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். வெற்றியை நமக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். நம்புறவங்க கரங்களை தட்டி ஆமோதிக்கும் போது அந்த வார்த்தை ஆம் என்றும், அந்த வார்த்தை ஆமேன் என்றும் அப்படியே நடக்கட்டும். ஆமென். எனக்காக ஒரு வேலையை ஆயத்தப்படுத்துகிற கர்த்தர், என்னுடைய பிள்ளைக்கு நல்ல ஒரு மகனை ஆயத்தப்படுத்தி இருக்கிற கர்த்தர், நல்ல ஒரு மகளை ஆயத்தப்படுத்தி இருக்கிற கர்த்தர், என் தேவனாகிய கர்த்தர் அவர் ஆயத்தப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? கைகளை உயர்த்தி எல்லாரும் ஏசப்பாட்ட சொல்லுங்க. அதை எங்களுடைய கண்கள் சீக்கிரமாய் காண போகிறதற்காக ஸ்தோத்திரம். யோனாவை விழுங்கும்படி ஒரு மீனுக்கு ஏற்கனவே கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். அந்த கடலிலே யோனா மூழ்கி போகாதபடிக்கு மறுதலித்த யோனாவுக்கு ஆண்டவர் ஒரு மீனை ஆயத்தப்படுத்துவார். ஆனால் இந்த பிரச்சனையிலே, இந்த கடனிலே நீங்கள் மூழ்கி போகாதபடிக்கு, உங்களை அதிலிருந்து தப்புவித்து கொள்ளும்படியாய் நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நமக்காக ஒரு காரியத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறது உண்மை. அவர் நமக்கு ஆயத்தப்படுத்துகிற தேவன்.
நமக்கு ஆயத்தப்படுத்துகிற தேவன். எந்தெந்த காரியத்தை குறித்து நீங்க கலங்குறீர்களோ, எந்தெந்த காரியத்தை குறித்து இது எப்படி நடக்கும் என்று நினைக்கிறீர்களோ, வேதம் சொல்லுகிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எங்க அடக்கம் பண்ணி இருக்கிறாங்க, அவருடைய சரீரத்தை எப்படி பார்க்கலான்னு அந்த ஆண்டவருடைய பிள்ளைகளுக்குள்ள ஒரு பெரிய ஏக்கம். ஆனா அவங்க அந்த கல்லறைக்கு முன்னாடி போக முன்னாடி சொல்றாங்க, ஐயோ அது பெரிய கல்லா இருக்குதே, அந்த கல்லை நமக்காக யார் புரட்டி தள்ளுவா, யார் அந்த இடத்துல நமக்காய் உதவி செய்வா, நமக்கு அதுக்கு பலனே இல்லையா அப்படின்னு அந்த சகோதரிகள் பேசும்போது வேதம் சொல்லுது, அந்த கல்லறையினுடைய அருகாமையில் போகும்போது ஒரு அற்புதம் இருக்குது. அந்த கல் ஏற்கனவே இவர்களுக்காக புரட்டப்பட்டு கிடந்தது. அவர்கள் அந்த கல்லறைக்குள்ளே நுழையும்படியாய் கர்த்தர் தூதனை அனுப்பி அந்த கல்லை புரட்டி போட்டது போல, அவர்களுடைய வாஞ்சையை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் ஆயத்தம் பண்ணினது போல, கர்த்தர் இன்றைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். அந்த வருடம் வருகிறதற்குள்ள, அந்த மாதம் வருகிறதற்குள்ள, அந்த பிரச்சனை உங்களை மூழ்கடிக்கிறதற்குள்ள கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிற அற்புதம், ஆமென், உங்களுடைய கண்களுக்கு முன்பாக நடக்கும். பிரதர், கர்த்தர் உங்களுக்காக ஒன்றை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். சிஸ்டர், நீங்க இப்ப ஜெபம் பண்ற அந்த காரியத்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் எனக்கு ஆயத்தம் பண்ணி இருக்கிற கர்த்தர், எனக்கு ஆயத்தம் பண்ணுகிற கர்த்தர், எனக்கு ஆயத்தம் பண்ணுகிற கர்த்தர், எனக்காக சகல காரியத்தையும் ஒழுங்குபடுத்துகிற கர்த்தர், என் தேவைகளை ஆயத்தப்படுத்துகிற கர்த்தர். நான் காற்றை காண மாட்டேன், மழையை பார்க்க மாட்டேன், ஆனாலும் என் வாய்க்கால்களிலே தண்ணீரை கர்த்தர் ஆயத்தம் படுத்தி என்னுடைய தேவைகளை சந்திப்பதற்கு, ஆமென், பொன்னோடும் பொருளோடும் புறப்பட செய்தவர், பலவீனம் இல்லாமல் ஜனங்களை நடத்தினவர் எனக்காக ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். இந்த ஆயத்தப்படுத்தி இருக்கிற தேவன் அப்படின்னு சொல்லும்போது வேதத்துல நிறைய சம்பவங்கள் ஒவ்வொருவருக்கும் பாருங்க. எலியாவை போஷிக்கிறதற்கு ஆண்டவர் காகங்களுக்கு ஆண்டவர் கட்டளையிட்டார். அப்போ எலியா அங்க போறதுக்கு முன்னாடியே அவனுக்கு எப்படி சாப்பாடு கொடுக்க வேண்டும் என்கிற காகத்தை ஆண்டவர் ஆயத்தப்படுத்திட்டார். சாரி பாத்திற்கு போகிறதுக்கு முன்னாடி கர்த்தர் அங்க ஒரு விதவையை ஆண்டவர் ஆயத்தப்படுத்திட்டார். அப்போ நம்முடைய ஆண்டவர் சாதாரணமான தேவன் அல்ல. நம்ம ஒரு இடத்திற்கு போகிறதற்கு முன்பாக கர்த்தர் நமக்கான காரியத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிற கர்த்தராய் இருக்கிறார். அதனால நான் விசுவாசிக்கிறேன், இந்த வார்த்தையை நீங்க நம்புங்க, இந்த வார்த்தையை நீங்க நம்புங்க, உங்களுக்கான காரியத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி விட்டார். ஆமென். தேவன், ஆண்டவராகிய தேவன் ஒரு பட்டணத்துக்குள்ள பிரவேசிக்கும் போது அங்க இருக்கிறவங்க டாக்ஸ் கேட்கறாங்க. ஆனா அந்த டாக்ஸ் ஆண்டவருடைய கையில அப்போ இல்ல. உடனே ஆண்டவர் சொல்றார், நீ தூண்டில் போட்டு ஒரு மீன் புடியப்பா, அதனுடைய வாயில வெள்ளி பணம். கரெக்டா ஆண்டவர் அந்த மீனுக்கு கர்த்தர் கட்டளையிட்டு கர்த்தர் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார் பாருங்க. அதனால நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சந்திப்பார். உங்க குடும்பத்தினுடைய தேவை சந்திக்கப்படும், உங்க திருமண தேவைகள் சந்திக்கப்படும். எந்தெந்த காரியத்தை குறித்து நீங்கள் கலங்குறீர்களோ அது எல்லாம் ஏற்ற நேரத்தில் நேர்த்தியா அழகா கர்த்தர் உங்க கண்களுக்கு முன்பாக அந்த ஆயத்தம் பண்ணி இருக்கிறதை கர்த்தர் காண்பிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை நான் தியானிச்சுட்டு இருக்கும்போது விசேஷமாக ஆண்டவர் ஆயத்தம் பண்ணின ஒரு சில காரியத்தை நம்ம வாசிக்கலாமா? நீங்கள் 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்தினுடைய 9ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆமென். 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து 24வது வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது, சாமுவேல் சவுலையும் அவன் வேலைக்காரனையும் போஜன சாலைக்குள்ளே அழைத்து கொண்டு போய் அவர்களை அழைக்கப்பட்டவர்களுக்கு உள்ள தலைமையான இடத்திலே வைத்தான். அழைக்கப்பட்டவர்கள் ஏறக்குறைய 30 பேராய் இருந்தார்கள். ஆமென். பின்பு சாமுவேல், ஆமென், சமையல்காரனை பார்த்து, நான் உன் கையிலே ஒரு பங்கை கொடுத்து வைத்திருந்தேனே, அதை கொண்டு வை என்றான். அப்பொழுது சமயக்காரன் ஒரு முன்னன் தொடையையும் அதனோடு இருந்ததையும் எடுத்து கொண்டு அதை சவுலுக்கு முன்பாக வைத்தான். அப்பொழுது சாமுவேல், இதோ இது உனக்கென்று வைக்கப்பட்டது, இதை உனக்கு முன்பாக வைத்து சாப்பிடு. நான் ஜனங்களை விருந்துக்கு அழைத்தது முதல் இதுவரைக்கும் இது உனக்காக வைக்கப்பட்டிருந்தது என்றான். அப்படியே சவுல் அன்றைய தினம் சாமுவேலோடே சாப்பிட்டான். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல சவுல் என்கிற ஒரு மனுஷன், பென்யமீன் கோத்திரத்தில் இருக்கிற இந்த சவுல் தன்னுடைய காணாமல் போன கழுதையை தேடி வரான். அப்போ இந்த கழுதையை
தேடி வர்ற ஒரு மனுஷனுக்கு என்னன்னா ஆயத்தம் பண்ணி வைக்கப்பட்டிருக்கிறது. ஒன்னு ஆயத்தம் பண்ணி வைக்கப்பட்டிருக்கு. என்ன ஆயத்தம் பண்ணி வைக்கப்பட்டிருக்குதுன்னா, வேதம் சொல்லுது அவனோடு கூட பந்தியிலே இருக்கிற 30 பேர். ஆனா அந்த 30 பேரை காட்டிலும் ஒரு உயர்ந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் அவனுக்காக காத்திருக்க பண்ணினார். விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் 30 பேர். ஆனா அந்த 30 பேரில் விசேஷமாய் அழைக்கப்பட்ட ஒரு மனுஷனுக்காக ஒன்று ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. அந்த ஆயத்தம் என்னன்னா, அவங்க எல்லாரை விட அதிகமான பங்கு அவனுக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், நம்பர் 1, முதலாவதாக கர்த்தர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். என்னன்னே தெரியாது, தான் போகிற இடம் இன்னதென்று சவுலுக்கு தெரியாது, எனக்கு என்ன வைக்கப்பட்டிருக்குதுன்னு எனக்கு தெரியாது. ஆனா கழுதையை தேடி போன ஒருவனுக்கு கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். அவனோடு கூட அழைக்கப்பட்ட அத்தனை பேரை காட்டிலும் ஒரு முதன்மையான பங்கை ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். இது தீர்க்கதரிசனமான வார்த்தை. உங்களோட போட்டியிடுகிற 30 பேர், உங்களோட உட்கார்ந்துட்டு இருக்கிற 30 பேர், உங்களோட ஆமேன் காரியங்களை செய்வதற்கு முன்னாடி நிற்கிற அந்த 30 பேரா இருக்கலாம். எத்தனை பேரா இருந்தாலும் கர்த்தர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். உங்க மேல இருக்கிற அபிஷேகம், உங்களுக்கென்று கர்த்தர் அழைச்ச அழைப்பு அத்தனை பேரை தாண்டி உங்களுக்கென்று ஒரு ஸ்பெஷலான ஒரு இடத்தை, ஒரு ஸ்பெஷலான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்று நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி ஆமென். இந்த 100 நாட்கள் ஜபத்துல அது இன்னையிலிருந்தே தொடங்க போகிறது. ஆமென். உங்களுக்கான ஒரு பிளேஸ ஆண்டவர் ரிசர்வ் பண்ணி வைக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. ஆமென். நம்ம சில நேரத்தில் வெளியூர் போகும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த வேலையை நம்ம பண்ணியிருப்போம். வெளியூர் போகும்போது பஸ்ஸெல்லாம் ரொம்ப கூட்டமாக இருக்கும். அப்போ அந்த கூட்டமாக இருக்கும்போது யாராவது ஒருத்தர் முன்னாடி போய் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த டவலு இல்லைன்னா ஏதாவது ஒன்றை எடுத்து பொருளை எடுத்து அந்த சேரில் வச்சிருவாங்க. ஏன்னா அது கவர்மெண்ட் பஸ்ஸாக இருக்கிறதுனால அவங்க சீட்டு நம்பர் போட்டு நமக்கு தரமாட்டாங்க. யார் போய் ஃபஸ்ட்டு சீட்டு பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த சீட்டு. அப்போ நம்ம முன்கூட்டியே என்ன பண்ணுவோம்னா, ஏதாவது பொருளை எடுத்து அந்த சீட்டில் வச்சு இது ரிசர்வ் பண்ணிருச்சு, இது ஒருத்தருக்காக ஆயத்தமாக்கப்பட்டது. அவ்வளவுதான். ஹோட்டல்ல போய் சாப்பிடும்போது சில இடத்துல மட்டும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்க ஒரு சின்ன ஒரு போர்டு வச்சிருப்பாங்க. என்னன்னா, இது வேற யாரும் உட்காராதீங்க, ஏன்னா ஒரு டீம் ஏற்கனவே என்ன பண்ணிட்டாங்க, இதற்காக புக் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு போர்டு வச்சிருப்பாங்க. நான் விசுவாசிக்கிறேன், இந்த சத்தத்தை கேட்கிற நமக்கு கர்த்தர் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார், ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். உங்களுக்கான ஒரு சீட்டை கர்த்தர் ரிசர்வ் பண்ணி கர்த்தர் வச்சிருக்கிறார். உங்க பிள்ளைகளுக்கான ஒரு இடத்தை கர்த்தர் ஆமென் ஆமென் கர்த்தர் இதை நம்புறவங்களுக்கு அப்படியே நடக்க போகிறது. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒருவரே அதை நமக்காக கர்த்தர் பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆமென். நம்பர் 1, முதலாவதாக இந்த சவுலுக்கு ஆண்டவர் என்ன ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார் என்று சொன்னால், அவனுக்காகவே யாரும் எடுக்கக்கூடாத ஒரு இடம் அப்படின்னா 30 பேரிலையும் மேன்மையான ஒரு இடத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். இதற்காக ஜெபிப்போமா? கைகளை உயர்த்தி தேங்க்யூ ஜீசஸ். உங்க சொந்தக்காரர்கள் நடுவிலே உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு இடம், உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் நடுவிலே கர்த்தர் உங்களுக்கான ஒரு ஸ்பெஷல் இடம். அந்த 30 பேரை காட்டிலும் நீங்கள் ஒருவேளை பின்தங்கிய நிலைமையிலே இருக்கலாம். அந்த 30 பேரும் ஏற்கனவே ஆயத்தப்பட்டு வந்திருக்கலாம். அந்த 30 பேருக்கும் ப்ராப்பரான ஒரு அழைப்பு கிடைக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் சவுலை போல உங்கள் ஒருத்தருக்கு தான் சரியான அழைப்பு வரவில்லை, நீங்கள் ஒருத்தர் தான் சரியான ப்ரிப்பரேஷனாய் வரல. ஆனா வேதம் சொல்லுகிறது, ஆமென், சீட்டு உங்க மடியிலே தாண்டி வர பண்ணுகிற கர்த்தர், உங்களுக்கு நேராய் வர பண்ணுகிற கர்த்தர். கைகளை உயர்த்தி சத்தமா ஜபிக்க ஜபிக்க ஜபிக்க. வாலிப தம்பிக்கு இது நடக்கிறது, வாலிப தங்கச்சிக்கு இந்த காரியம் நடக்குது. ஆமென். கர்த்தர் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அநேகரை காட்டிலும் ஒரு விசேஷமான பங்கு, ஒரு விசேஷமான பங்கு எனக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. ஜபிக்க ஜபிக்க அது கிடைக்கட்டும். ஜபிக்க ஜபிக்க ஆண்டவருடைய பிள்ளைகள் மேல அந்த ஆசீர்வாதம் வந்து இறங்கட்டும் என்று ஜபிக்கிறேன். ஹல்லேலூயா. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. சொல்லுங்க மகள். கேடகம் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே.
தலை நிமிர செய்பவர் நீரே. கைகள மேல தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. பாடுவோம். தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, எதிர்த்தழுவோர் எத்தனையோ மிகுந்து விட்டன. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, எதிர்த்தழுவோர் எத்தனையோ மிகுந்து ஆனாலும் சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை. சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை. தகப்பனி தாங்குகிறீ, என்னை தள்ளாட விட மாட்டீ. பாடுவோம். தகப்பனி தேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. ஹalleluya. நம்பர் 1, முதலாவதாக ஏசப்பா எனக்காக ஒன்று ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. ஏசப்பா எனக்காக ரிசர்வ் பண்ணி ஒன்று வச்சிருக்கிறாரு. எனக்காக அந்த பங்கு முன்னக்கூட்டியே செஞ்சு ரெடியா ஆயத்தம் பண்ணி வச்சிருக்குது. ஆனா எனக்கு முன்னாடி ஒரு 30 பேர் வந்துட்டாங்க. எனக்கு முன்னாடி ஒரு 30 பேர் ரெடியா இருக்காங்க. ஆனா இந்த 30 பேரையும் தாண்டி அந்த ஸ்பெஷலான பங்கு யாருக்கு கிடைக்குது அப்படின்னு சொன்னா, கர்த்தர் எனக்காக கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்போ நான் விசுவாசிக்கிறேன், இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு ஆண்டவருடைய பிள்ளைகளை நிறைய பேரை தாண்டி ஒன்றை கர்த்தர் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். இன்றைக்கு ஒருவேளை உங்க கண்கள் காணாம இருக்கலாம், இன்றைக்கு இந்த வார்த்தையை விசுவாசிக்க முடியாம இருக்கலாம், எப்படின்னு ஒரு கேள்வி இருக்கலாம். ஆனா நான் நம்புறேன், ஐடியாவே இல்லை, எதுவுமே தெரியவே இல்லை. அந்த அந்த தேவ மனுஷனுக்கு அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனா வேதம் சொல்லுது, நீ அறியாததும் உனக்கு எட்டாததும். இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேருக்கு தெரியாது, நிறைய பிள்ளைகளுக்கு தெரியாது. ஆனா ஆண்டவர் உங்களுக்காக ஒரு விசேஷித்த பங்கை கர்த்தர் ரிசர்வ் பண்ணி கர்த்தர் வச்சிருக்கிறார். ஒரு உயர்வை கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிறார். 30 பேரை ஆமீன் சொல்ல 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 அப்படியே நடக்கட்டும். இது கர்த்தருடைய வார்த்தை, இது மனுஷனுடைய வார்த்தை அல்ல. இதை சீக்கிரமா உங்க வேலை ஸ்தலத்துல நீங்க பாப்பீங்க. உங்க கையில் அந்த பொறுப்பு கொடுக்கப்படும், உங்க கையில் அந்த காரியத்தை கர்த்தர் கொடுக்க பண்ணுவார். ஹalleluya. ஸோ நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு காரியத்தை நம்ம தியானிக்கலாமா? 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தினுடைய 11ஆவது வசனத்தை வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தினுடைய 11ஆவது வசனத்தை வாசிக்கலாம். உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாய் கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாரிலும் இளையவன் ஒருவன் இருக்கிறான் என்றான். அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி ஆள் அனுப்பி, அவன் இங்கே வரும் மட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன் என்றான். நல்லா கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே. நம்பர் 2, இரண்டாவதாக இந்த இடத்துல ஒரு மனுஷனுக்காக ஒன்று ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. அப்படின்னா இங்கே என்னன்னா, ஈசாய் அப்படின்ற ஒரு கேரக்டர் இருக்குது, ஈசாயினுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள். இப்போ ஈசாயை போய் ஒருவேளை கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு உங்க வீட்டில் விருந்தாமே, உங்க வீட்டில் ரொம்ப ஸ்பெஷலா இருக்குது, வீடெல்லாம் சுத்தம் பண்றீங்க, இல்ல கறியெல்லாம் வாங்கிட்டு போறது மாதிரி நாங்க பாக்குறோம், யார் வரா, யாருக்காக இந்த விருந்து, யாருக்காக இந்த ஸ்பெஷலா பண்றீங்க அப்படின்னு ஒருவேளை ஈசாயினிடத்துல கேட்டா, ஈசா என்ன சொல்லுவார் தெரியுமா? அவர் சொல்லுவார், சாமுவேல் அப்படின்ற அந்த தீர்க்கதரிசி என்ன பண்றாங்க, எங்க வீட்டுக்கு வராங்க, எங்க வீட்டுக்கு வராங்க, அதனாலதான் அவருக்கு தான் ஒரு ஸ்பெஷல் விருந்து ஒண்ண நாங்க ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். ஒருவேளை ஈசாயினுடைய பிள்ளைகளிடத்துல போய் யாராவது ஒருத்தர் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னப்பா உங்க வீட்டுல இன்னைக்கு ஒரே ஃபங்க்ஷனா இருக்கும் போல தெரியுது, என்னமோ எல்லாம் ரொம்ப பிஸியா இருக்கிறீங்க, உங்க அப்பா என்னன்னா ஒரு ஆடை அடிச்சுட்டு போறாரு, என்ன 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 நடக்குது, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டா, அந்த பிள்ளைகள் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, எங்களுக்கு தான், எங்களா ஆசீர்வதிக்கிறதுக்கு சாமுவேல் அப்படின்ற தீர்க்கதரிசி வர்றாரு, எங்களுக்காக தான் இன்னைக்கு ஒரு விருந்து. அப்போ அப்பாவுடைய மனசுல வேற ஒருத்தருக்காக, பிள்ளைகளுடைய மனசுல வேற ஒருத்தருக்காக, அங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருடைய மனசுலையும் இந்த விருந்து யாருக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்குன்னா, அவங்க மைண்ட்ல ஒருத்தங்க இருக்கிறாங்க, அவங்க சிந்தையில ஒருத்தங்க இருக்கிறாங்க. ஆனா அங்க இருக்கிற சாமுவேல் இடத்துல ஒருவேளை இந்த விருந்து யாருக்குன்னு கேட்டா அவர் சொல்லுவாரு, ஈசாயினுடைய பிள்ளைகளில் ஒருவனுக்கு அப்படின்னு தான் சொல்லுவாரு. ஆனா நான் நம்புறேன், இப்போ யாருடைய சிந்தையிலையும் வராத ஒரு
ஒருத்தருக்காக தான் அங்கே ஒரு விருந்து ஆயத்தப்படுத்திருந்தது. அது தாவீது என்கிற ஒரு தேவனுடைய மனுஷனுக்காகத்தான் கர்த்தர் அந்த விருந்தை ஆயத்தப்படுத்தி இருந்தார். யாருடைய சிந்தனையிலையும் எட்டல்ல, யாருடைய அறிவுக்கும் வரல, யாருடைய ஞாபகத்திற்கும் வரல. ஆனால் அந்த விருந்து ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது ஒரே ஒரு தேவ பிள்ளை தாவீதிற்காக. ஆமென். இன்றைக்கு இந்த இரண்டாவது கர்த்தராகிய ஆண்டவர் சிலருடைய கரத்தை பிடிச்சு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நிறைய பேர் உங்களை பார்த்து சொல்றாங்க, அது இவனுக்கு தான் சொந்தம், அது இவங்களுக்கு தான் கிடைக்கும், அது இவர்களுக்கு உரியது. இப்படிப்பட்ட வார்த்தையை கேட்டு கேட்டு எனக்குரியது ஒன்றுமே இல்லையா என்று நினைக்கலாம். ஆனா கர்த்தராகிய ஆண்டவர் இன்றைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். இல்ல, அநேகருடைய நினைப்புக்குள்ள ஒன்றை பற்றி இல்ல, உங்க பிள்ளைகளை பற்றி எந்த எண்ணமும் இல்ல. ஆனா பரலோக ராஜாவினுடைய சிந்தையில அந்த விருந்து உங்களுக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. நம்புறவங்க கரங்களை தட்டி, முழு பலத்தோட கரங்களை தட்டி இந்த ஆர்டரை இவங்க கையில கொடுக்கலாம், இந்த வேலையை இவங்க கையில கொடுக்கலாம். அவங்களுடைய மனசுல ஒவ்வொருத்தருடைய பேர் இருக்கலாம், ஒவ்வொரு கம்பெனியுடைய நேம் இருக்கலாம். ஆனா இன்னைக்கு பரலோக தேவன் கிருபையா வாக்கு கொடுக்கிறார். யாருடைய சிந்தையிலையுமே இல்லாத உங்களுக்கு அந்த நன்மை வரப்போகுது, அந்த ஆசீர்வாதம் வரப்போகுது. யாருடைய இது விசுவாசிக்க வேண்டிய வார்த்தை. உங்க பிள்ளைகளுக்கு அந்த காரியத்தை ஆமென் ஜெபிக்க ஜெபிக்க சொல்லுங்க, நான் நம்புறேன். இது கர்த்தருடைய வார்த்தை, இது கர்த்தருடைய வார்த்தை, இது ஆண்டவருடைய வார்த்தை. ஹalleluya, thank you Jesus. ஆமென். சகரியாவை குறித்து வேதம் சொல்லுது, அவனுக்கு ரொம்ப ஏஜ்டு ஆயிருச்சு, வயசாயிருச்சு. அப்ப எல்லாருக்கும் குலுக்கல்ல அந்த தேவனுடைய ஆலயத்துக்குள்ள போகிறதற்கான அந்த சீட்டு போடப்படுகிறது. அப்ப அங்க இருக்கிற எல்லாரும் வந்து இவங்களுக்கு இது கிடைக்கிறதுக்கு வேண்டாம். யாருடைய மனசுலையும் சகரியாவினுடைய பேர்ல அந்த சீட்டு விழுன்னு யாரும் நினைக்கல. ஆனா கர்த்தர் எல்லாரையும் தாண்டி அந்த சீட்டை யாருடைய மடியில விழ பண்ணினார்னா சகரியாவுக்கு தான் கர்த்தர் கிருபையாய் விழ பண்ணினார். இந்த வசனத்தின்படி எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஆமென். நமக்காக ஆண்டவர் ஒன்றை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். நம்பர் 2, நமக்காக நம்முடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவர் ஒன்றை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அந்த ஆயத்தம் யார் அப்படின்னா, யாருடைய நினைவிலே வராத எனக்காக கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். கைகளை உயர்த்தி இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் பண்ணி, இந்த வார்த்தைக்காக ஜெபம் பண்ணி, ஆமென் ஸ்தோத்திரம். யாருடைய சிந்தையிலையும் இல்லாத என்னை கர்த்தர் நிறுத்துவது நிச்சயம். யாருடைய சிந்தையிலையும் புலப்படாத உங்க பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல காரியத்தை கர்த்தர் சீக்கிரமாய் கொண்டு வருவேன் என்று கர்த்தர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். எல்லாருடைய நினைப்பிலையும் பிள்ளைங்க அப்படின்னு சொன்னா அண்ணன் பிள்ளைங்க ஞாபகம் வரலாம், அடுத்த பிள்ளைகளை ஞாபகம் வரலாம், எல்லா பிள்ளைகளையும் ஞாபகம் வரலாம். ஆனா உங்க பிள்ளைய மட்டும் யாரும் ஞாபகத்திற்கு கொண்டு வரல, உங்க குடும்பத்தை மட்டும் யாரும் ஞாபகத்துக்கு கொண்டு வரல. ஆனா கர்த்தர் கிருபையா வாக்கு கொடுக்கிறார். அந்த விருந்து வேறு யாருக்காகவும் அல்ல, முதலாவது உங்க குடும்பத்திற்காக, மறக்கப்பட்ட நம்முடைய குடும்பத்திற்காக. நிறைவேற்றுகிறவர் கர்த்தர், நிறைவேற்றுகிறவர் கர்த்தர், நிறைவேற்றுகிறவர் கர்த்தர். எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர் அல்லவா? எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர் அல்லவா? நன்றியப்பா, நன்றி நன்றி நன்றி. எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர், எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். சொல்லு, இன்றே செய்பவர், நன்றே செய்பவர், இன்றே செய்பவர், நன்றே செய்பவர், என்றும் செய்பவர், அவர் என்றும் செய்பவர். யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். பாடுவோம். எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். சத்தமா, எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். விசுவாசத்தோடு யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். இருளில் இருந்து ஒளியை படைத்தவர், வெறுமையில் இருந்து உலகை படைத்தவர். பாடுவோம். இருளில் இருந்து ஒளியை படைத்தவர், பெருமையில் இருந்து உலகை படைத்தவர். காற்றும் மேகமும் இன்றி, காற்றும் மேகமும் இன்றி மழையை பொழிபவர், காற்றும் மேகமும் இன்றி
மழையை பொழிபவர், செங்கடலினையும் பாதையா சர்வ வல்லவர். சொல்லுங்க, செங்கடலினையும் பாதையா சர்வ. கைகள் எல்லாரும் மேல தட்டி, இன்றே இயேசுவே, இன்றே நன்றே செய்பவர், என்றும் செய்பவர், அவர் என்றும் செய்பவர். எனக்காக கைய மேல தட்டி பாருங்க, கரங்களை மேல தட்டி, எனக்காக யாவை செய்து முழு பலத்தோடு எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். தம் கரங்களிலே காலத்தை வைத்தே இருப்பவர், தன் புஜபலத்தால் ராஜ்யங்கள் ஆளுகை செய்பவர். தம் கரங்களிலே தம் புயபலத்தால் ராஜ்யங்கள் ஆளுகை செய்பவர். என் பேச்சையும் பெருமூச்சையும் செவி சாய்த்து கேட்பவர். சொல்லுங்க, புரண்டு வரும் பெரும் வெள்ளத்திற்கு புகலிடமானவர், புரண்டு வரும் பெரும் வெள்ளத்திற்கு புகலிடம். இப்ப கைகளை மேல தட்டி, இன்றே நன்றே இருப்பா. இந்த பாட்டை பாடும் போதே ஒரு மகிமை. என்றும் செய்பவர், அவர் என்றும். கைகளை மேல தட்டி, எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். இப்போ அந்த கற்பம் திறக்கப்படுவதா, இப்ப அந்த அற்புதம் நடப்பதாக. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இந்த யுத்தத்தை ஆண்டவர் எனக்காக செய்து முடிப்பார், இந்த அற்புதத்தை கர்த்தர் எனக்காக செய்து முடிப்பார். இந்த காரியத்தை யார் தடுத்தாலும், எத்தனை பேர் எதிர் நின்றாலும், எனக்காக இந்த காரியத்தை செய்து முடிக்கிற கர்த்தர். சொல்லுவோம், யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். ஹல்லேலூயா, ஆமென். நம்பர் 1, முதலாவதாக ஆண்டவர் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ஆயத்தப்படுத்துகிறார். எப்படி ஆயத்தப்படுத்துகிறார் அப்படின்னு சொன்னா, 30 பேரை தாண்டி, ஆயத்தமான 30 பேரை தாண்டி, காத்திருந்த 30 பேரை தாண்டி, ஆமென், முன்குறிக்கப்பட்டிருந்த 30 பேரை தாண்டி, ஆயத்தமே இல்லாம, யோசனையே இல்லாத, அதை குறிச்ச ஒரு பெரிய திட்டமே இல்லாத ஒரு மனுஷனுக்கு அந்த முதன்மையான பங்கு வைக்கப்பட்டது போல நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் அந்த முதன்மையான பங்கு வைக்கப்படும். ஹல்லேலூயா. நம்பர் 2, இரண்டாவதாக இந்த இடத்துல ஒரு ஆயத்தம். எல்லாருடைய மனசுலையும் இவர்களுக்கு தான் இது, இவர்களுக்கு தான் இது, இதுக்கு சொந்தக்காரங்க இவங்க தான், இது இவங்களுக்கு தான் கிடைக்க போகுது, இது இந்த மனுஷனுக்கு உரியது தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது, யாருடைய நினைப்பிற்கும் வராத ஒரு நபருக்காக அந்த பங்கு அவனுக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் இன்னைக்கு கிருபையா வாக்கு கொடுக்கிறார். ஆமென். யாருடைய நினைவுக்கும் வராத நம்முடைய குடும்பத்திற்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் அந்த பங்கை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி, ஆமென், வைத்திருக்கிறார். அந்த பங்கு நமக்கு அப்படியே நடக்க போகிறது. ஹல்லேலூயா. நம்பர் 3, மூன்றாவதாக வேதத்துல ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஒரு காரியத்தை ரொம்ப ஆசீர்வாதமா இருந்துச்சு. நீங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம், ஆமென், 21வது அதிகாரத்தினுடைய 9வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆமென். 21ஆம் அதிகாரத்தினுடைய 9வது வசனத்தை எல்லாரும் வாசிக்கலாம். ஆமென். அவர்கள் கரையிலே வந்திறங்கின போது கரி நெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். ஆமா, இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். அவர்கள் கரையிலே வந்திறங்கின போது கரி நெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். அடுத்த வசனத்தை கூட வாசிக்கலாம். ஆமென். இயேசு, ஆமென், அவர்களை நோக்கி, ஆமென், நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்களில் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றார். ஹல்லேலூயா. இப்போ இது என்ன சூழ்நிலை அப்படின்னு சொன்னா, இங்க ஆயத்தம் பண்ணி வைக்கப்பட்டிருக்கிறது மீன். ஆனா இதுல இங்க ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறவர் யார் அப்படின்னா, ஏசப்பா ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். இப்போ நீங்க இப்போ இருக்கு, இப்போ சர்ச் இப்போ முடிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 9 மணிக்கு முடிச்சிருக்கிறோம். சிஸ்டர்ஸ் எல்லாருமே ஒருவேளை நீங்க சாப்பாடு செய்யாம கூட வந்திருப்பீங்க. அப்போ நீங்க சாப்பாடு செய்யாம இப்போ இங்கேருந்து ப்ரேயர் முடிக்கும் போது, ஐயோ நான் போய் உடனே சாப்பாடு செய்யணுமே அப்படின்ற ஒரு எண்ணத்தோட போகும்போது, உங்க வீட்டில் சூடா பிரியாணி அப்படியே ஒரு டப்பால போட்டு ஒருத்தவங்க கொண்டு இந்த மாதிரி சூடா பிரியாணி இருக்குது, இன்னைக்கு நைட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்?
சரி, உங்களுக்கு வேற உலகத்தில் ஒரு பாதி சொத்தை எழுதி கொடுத்தா கூட அவ்வளோ சந்தோஷம் இருக்காது. நான் களைச்சு போன நேரத்தில் எவ்வளோ அழகா ஆண்டவர் வந்து கிருபையா சந்திச்சாரு. எவ்வளோ இப்போ இங்கே இருக்கிற சூழ்நிலை அதே மாதிரி ஒரு சூழ்நிலை அப்படின்னா, ஏற்கனவே இவங்க எல்லாரும் ரொம்ப அப்செட்டாக இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, ஆண்டவர் இல்லை, ஊழியம் எப்படி ஆகும்னு தெரியாது, எதிர்கால நம்பிக்கை எல்லாமே அவங்கள விட்டு போயிருச்சு, இதுவரைக்கும் அவங்க டிபெண்ட் பண்ணிட்டு இருந்த எல்லாமே அவங்களுக்கு எதிராக இருக்குது. இப்போ திரும்பவும் விட்டு வந்த வேலைக்கே போகணுன்ற ஒரு சூழ்நிலையிலே தள்ளப்பட்டார். அப்பதான் ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, அவங்க மீன் பிடிச்சிட்டு கரையேறி வர்றதுக்கு முன்னாடி அப்படியே ஃப்ரெஷ்ஷா ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, அப்படியே கடல்ல இருந்து பிடிச்சு கடலுக்கு மேல முன்னால உட்கார்ந்து அப்படியே நெருப்பு மூட்டி ஒவ்வொரு மீனையும் வறுத்து வச்சிருக்கிறார். இப்போ வறுத்து வச்சு ஆளுக்கு ஒரு துண்டு எடுத்துக்கங்கப்பா, ஆளுக்கு ஒரு மீன் எடுத்துக்கங்கப்பா அப்படின்னு சொன்னதை தவிர, இப்ப நீங்க பிடிச்சிட்டு வந்தீங்கல்ல அதுலயும் கொண்டு வாங்க, அதையும் நான் உங்களுக்கு என்ன பண்றேன் சொல்லுங்களேன், நான் வந்து உங்களுக்கு வறுத்து தர்றேன் அப்படின்னு சொல்லி அந்த 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 சீனே ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ஆண்டவர் சோர்ந்து போய் இருக்கிற, எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கை இழந்திருக்கிற, இனி என்ன பண்றதுன்ற ஒரு குழப்பத்தில் இருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, ஒரு ஆயத்தத்தை கர்த்தர் கிருபையாய் கர்த்தர் செய்து வைத்திருக்கிறார். ஆமென். நான் நம்புறேன் இந்த ஆயத்தம் என்ன ஆயத்தம் அப்படின்னா, விடாய்த்து போன ஆத்துமாவுக்கு கர்த்தர் கொடுக்கிற குளிர்ந்த தண்ணீர். ஆமென். நான் விசுவாசிக்கிறேன் இந்த 100 days ஜெபத்தில் கர்த்தர் உங்களுடைய விடாய்த்து போன ஆத்துமாவுக்கு, பலவீனமான ஆத்துமாவுக்கு, சோர்வோட இருக்கிற ஆத்துமாவுக்கு, எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கை இல்லாமல் இருக்கிற உங்களுக்கு கர்த்தர் உங்களுக்காக ஒரு காரியத்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். நீங்கள் நினைத்திருக்காத ஒரு நன்மையை ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அந்த காரியத்தை நீங்கள் புசித்து திருப்தி அடைந்து மேலும் கர்த்தருக்கு ஒரு வல்லமையான சாட்சிகளாய் கர்த்தர் எழும்ப பண்ணுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நம்புறவங்க கரங்களை தட்டி முழு பலத்தோடு ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். சோர்ந்து போன எனக்கு, பலவீனமான எனக்கு, ஆமென், எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கையற்ற எனக்கு கர்த்தர் ஒரு புதுமையை எனக்காக, நான் நினைக்காத ஒன்றை எனக்காக கர்த்தர் என்னை சந்தோஷப்படுத்துவதற்கு கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆமோதிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஆமென். முதல்ல இந்த 3 காரியத்தை மனசுல வச்சு ஜெபம் பண்ணிட்டு, அதற்கு இனி பிறகு கர்த்தர் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் ஆயத்தம் பண்ணுகிறார். அவர்களை ஆயத்தம் பண்ணும்போது அவர்களுடைய முதல் பிரயாணத்தில் ஆண்டவர் வந்து அவர்களை கொண்டு போய் ஒரு இடத்துல கர்த்தர் வந்து அப்படியே உட்கார வைக்கிறார். ஃபர்ஸ்ட் டிராவல் அப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் பண்ண முதல் டிராவல்ல இருக்கிற ஒரு 3 ஆயத்தத்தை கூட வேகமா சொல்லிட்டு உங்களுக்காக ஜெபிக்க போறேன். முதல்ல இந்த 3 ஆயத்தத்திற்காக ஜெபிக்க போறோம். நம்பர் 1 சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவதாக ஆமென், போட்டியிடுகிற 30 பேரை தாண்டி, ஆயத்தமா இருக்கிற 30 பேரை தாண்டி, ஆமென் ஆமென், அவர்களுக்குரியது என்று நினைக்கிற 30 பேரை தாண்டி எனக்காக ஒரு விசேஷமான பங்கு ரிசர்வ் பண்ணப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. அது எனக்கு ஒருத்தனுக்காக காத்திருக்கிறது. சீக்கிரமாய் அதை கர்த்தர் எனக்கு தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஆமென். நம்பர் 2, இரண்டாவதாக யாருடைய சிந்தையிலையும் இல்லாத எனக்கு ஒரு விசேஷித்த பங்கை கர்த்தர் எனக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். நம்பர் 3, மூன்றாவதாக விடாய்த்து போன எனக்கு, நம்பிக்கையே அற்ற எனக்கு ஒரு பங்கை கர்த்தர், ஒரு ஸ்பெஷலான ஒரு பங்கை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். கைகளை உயர்த்தி எனக்காக ஆயத்தப்படுத்துகிற கர்த்தர். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஆமென். உங்க குடும்பத்திற்கான ஒரு சமாதானத்தை ஆண்டவர் ஏற்கனவே ஆயத்தப்படுத்திட்டாரு. இந்த 100 days ஜெபத்தினுடைய முதல் நாள் ஜெபம் ஆரம்பிக்கும் போதே நிறைய பேருக்கு கர்த்தர் ஆயத்தப்படுத்திட்டாரு. இந்த 2025 வருஷத்தினுடைய முடிவில் நிறைய பேருக்கு கர்த்தர் ஆயத்தப்படுத்திட்டாரு. அவருடைய வருகை தாமதிச்சுன்னா அவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறத வருகிற வருஷத்துல நம்முடைய கண்ணு பார்க்க போகுது, உங்க குடும்பம் பார்க்க போகுது. சீக்கிரமா ஆண்டவர் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறத நீங்களும் நானும் அனுபவிக்க போகிறோம். ஜெபிங்க, சத்தத்தை உயர்த்தி ஜெபிங்க. இந்த வார்த்தைக்காக ஜெபிங்க. ஸ்தோத்திரம். ஆமே. எனக்காக காரியங்களை கைகூடி வர பண்ணுகிறவர், எனக்காக ஆயத்தப்படுத்துகிற கர்த்தர். இதோ உன்னுடைய பிள்ளைக்கான ஒரு வேலையை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி விட்டார். இதோ ஒரு குழந்தையை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி விட்டார். இதோ ஒரு கணவனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி விட்டார். நம்புறவங்க சேர்ந்து நீங்கள் எந்த காரியம் தேவையோ அந்த காரியத்தை நீங்க சொல்லி கர்த்தர் ஆயத்தம் பண்ணி விட்டார். ஆண்டவரை ஆயத்தம் பண்ணி விட்டார். எனக்காக
ஆயத்தப்படுத்துகிற கர்த்தர், எனக்காக ஆயத்தப்படுத்துகிற கர்த்தர். ஹalleluya. Thank you Jesus. Thank you Jesus. நான் மேற்கு, கிழக்கு, வடக்கு, தெற்கு அப்படியே பரம்ப பண்ணுகிற கர்த்தர் என் கூட இருக்கிறார். யார் தடுத்து நிறுத்தினாலும் எனக்கு சொன்னதை அவர் செய்து முடிக்கிறதற்கு கர்த்தர் வல்லவர். அப்பா, இந்த பிரசங்கத்துக்கு நடுவில் நான் உங்க பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிச்சுட்டே இருக்கிறேன். இந்த வார்த்தை யாருக்கு தேவையோ, யாரிடத்துல பேசப்படுகிறதோ அவர்களுக்கு அப்படியே ஆம் என்றும் ஆமேன் என்றும் இப்பொழுது போய் சேருவதாகப்பா. அந்த வார்த்தை என்னுடைய பிள்ளைகளுக்காக காரியங்களை ஆயத்தப்படுத்துவதாக. ஸ்தோத்திரம். ஹalleluya. என்னை உண்டாக்கினவர், என்னை சீருஷ்டித்தவர் முன்னே நடந்து செல்கிறார். என்னை உண்டாக்கினவர், என்னை சீருஷ்டித்தவர் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே, தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. பாடுவோம். யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து. கைகளவால தட்டி என்னை உண்டாக்கினவர். தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே, தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே. அழைத்தவர் கைவிடுவாரோ, தெரிந்தவர் விட்டுடுவாரோ. அழைத்தவர் கைவிடுவாரோ, தெரிந்தவர் விட்டிடுவாரோ. பெயர் சொல்லி அழைத்த தேவன், பெயர் சொல்லி அழைத்த தேவன் சொல்லுவோம். மகிமை பாடுத்திடுவார், மகிமை பாடுத்திடு. கைகளமான என்னை உண்டாக்கினவர், என்னை உண்டாக்கினவர் என் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே, தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே. ஹalleluya. ஆமென். இப்போ ஒரு 3 காரியத்தை இஸ்ரவேல் ஜனங்களுடைய முதல் பிரயாணம். அந்த முதல் பிரயாணத்தில் ஆண்டவர் ஒரு இடத்திலிருந்து அவங்கள கொண்டு போய் ஒரு இடத்துல உட்கார வச்சு அந்த இடத்துல ஆண்டவர் ஆயத்தப்படுத்துகிறார். அந்த இடம் ரொம்ப ஸ்பெஷலாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த இடத்தினுடைய பெயர் வேதத்தில் ஒரு சில இடங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த இடத்துல ஆண்டவர் செஞ்ச ஒரு 3 காரியத்தை நம்ம வேகமாக தியானிச்சு முடிக்க போகிறோம். எண்ணாகமத்தில் புஸ்தகத்தில் நீங்கள் 9ஆம் அதிகாரம் 21வது வசனத்தையும் 10ஆம் அதிகாரம் 5வது 6வது வசனத்தையும் வாசிக்கும் போது, மேகம், எல்லாரும் வாசிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். மேகம் சாயங்காலம் தொடங்கி விடியற்காலம் மட்டும் இருந்தது. விடியற்காலத்தில் உயர எழும்பும் போது உடனே பிரயாணப்படுவார்கள். பகலிலாகிலும் இரவிலாகிலும் மேகம் எழும்பும் போது பிரயாணப்படுவார்கள். நீங்க 10ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். 5:6 எண்ணாகமம் 10ஆம் அதிகாரம் 5:6. நீங்கள் அவைகளை பெரும் தொனியாய் முழங்கும் போது கிழக்கே இருக்கிற பாளையங்கள் பிரயாணப்பட கடவது. நல்லா கவனிச்சுக்குங்க. ஏன்னா ஒரு நிமிஷம் அப்படி கவனிங்களேன். இப்போ இந்த காரியத்தினுடைய பின்னணி உங்களுக்கு சொல்றேன், அப்பதான் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தை விட்டு புறப்படும் போது ஆண்டவர் வனாந்தரத்தில் கர்த்தர் அவர்களை நடத்தினார். அப்போ வனாந்தரத்தில் ஆண்டவர் அவர்களை நடத்தும் போது என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, அவர்கள் மேகத்தை பார்த்து தான் அவங்க பிரயாணத்தை ஆரம்பிச்சாங்க. அப்படின்னா அந்த மேகம் மேலே எழும்பும் போது ஓகே நம்ம பிரயாணத்திற்காக எல்லாரும் ரெடி ஆகும் அப்படின்னு சொல்லி அந்த மேகம் எழும்பும் போது எல்லாரும் கிளம்ப ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா சில நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த மேக கிளம்புறத அவர்களால நிறைய பேரால பார்க்க முடியாது. அதனால சிலர் மட்டும் என்ன பண்ணாங்கன்னா, அந்த மேகத்தை பார்க்கிறதற்காக சிலர் தனியாக அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்டு அந்த மேகம் எழும்புதுன்னு சொன்ன உடனே என்ன நடக்கும்னா, இந்த ட்ரம்பட் எடுத்து வாசிப்பாங்க சத்தமா. அவர்கள் அதை வாசிக்கும் போது நிறைய வெரைட்டி இருக்குது. அப்படின்னா கிளம்புறதுக்கு ஒரு சத்தம், உட்கார்றதுக்கு ஒரு சத்தம், வேற தொழுது கொள்றதுக்கு ஒரு சத்தம், இந்த மாதிரி ட்ரம்பட்டினுடைய சத்தத்தை வித்தியாசமாய் வைத்திருந்தார்கள். அப்போ இந்த இடத்துல சொல்லப்படுகிறது என்ன அப்படின்னு சொன்னா, ஆயத்தம் பண்ணுகிறதற்கு வாசிக்கப்படுகிற ஒரு பெரும் தொனி. இப்போ ஆயத்தப்பட்டுட்டாங்க அவங்க. இப்ப அந்த வனாந்தரத்திலிருந்து இப்ப கிளம்பி போய் ஃபர்ஸ்ட் ஒரு இடத்துல அவங்க போறாங்க. வாசிக்கலாம் நீங்க அந்த வசனத்தை. எண்ணாகமம்
10ஆம் அதிகாரத்தினுடைய 11வது வசனத்தை வாசிக்கலாமா? என்னாகமோ 10ஆம் அதிகாரத்தினுடைய 11வது வசனம். 2ஆம் வருஷம் 2ஆம் மாதம் 20ஆம் தேதி மேகம் சாட்சியினுடைய வாசஸ்தலத்தின் மேல் இருந்து உயர எழும்பிற்று. இப்போ கிளம்ப ஆரம்பிச்சுட்டு நீங்க அடுத்த வசனத்திலிருந்து வாசிக்கலாமே. அடுத்த வசனத்தை வாசிக்கும் போது, அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சீனாய் வனாந்தரத்திலிருந்து தாங்கள் பிரயாண வரிசைகளாய் புறப்பட்டார்கள். மேகம் பாரான் வனாந்தரத்திலே தங்கிற்று. எங்க தங்கிற்று? பாரான் வனாந்தரத்திலே தங்கிற்று. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இப்ப இந்த இடத்திலிருந்து சீனாய் வனாந்தரத்திலிருந்து ஆண்டவர் அவர்களை கொண்டு இப்ப எங்கன்னா ஃபர்ஸ்ட் பிரயாணம் எங்கன்னா பாரான் வனாந்தரம் வரைக்கும். சீனாய் வனாந்தரத்திலிருந்து பாரான் வனாந்தரம் வரைக்கும் ஒரு டிராவல். அப்போ அந்த டிராவலான இடத்துல வச்சு கர்த்தர் அவர்களை ஆயத்தப்படுத்துகிறார். அந்த இடத்துல இந்த பாரான் வனாந்தரம் என்கிற அந்த விஷயத்தை தான் நான் இன்னைக்கு உங்களோட சொல்லி ஜெபித்து முடிக்கிறேன். இந்த பாரான் வனாந்தரத்திலே நடந்த 3 காரியம். வேதத்தை திறந்து வாசிக்கலாம். 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்தினுடைய வாசிக்கலாம். இல்ல நீங்க ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாமே. ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்தினுடைய 19வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரைக்கும் வாசிக்க போகிறோம். ஆமென். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். தேவன் பிள்ளையோடுனே இருந்தார். அவன் ஆமென் வளர்ந்து வனாந்தரத்திலே குடியிருந்து வில் வித்தையில் வல்லவனானான். அடுத்த வசனத்தை கூட, அவன் பாரான் வனாந்தரத்திலே குடியிருக்கையில் அவனுடைய தாய் எகிப்து தேசத்தாளாகிய ஒரு பெண்ணை அவனுக்கு விவாகம் பண்ணுவித்தாள். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளை நன்றாய் கவனிச்சுங்க. இந்த பாரான் என்கிற இந்த வனாந்தரம் தான் இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் ஆயத்தம் பண்ணின முதல் இடம். இந்த பாரான் வனாந்தரம் வேதத்திலே முதலாவதாக எங்க சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னா, இந்த ஆதியாகமத்தில் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆதியாகமத்தில் இந்த சம்பவம் என்ன அப்படின்னு சொன்னா, ஆகார் என்கிற ஒரு அடிமை பெண், அவளுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. இஸ்மவேல் என்று பெயர் வைக்கிறார்கள். இந்த இஸ்மவேலை என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அந்த இஸ்மவேலையும் அந்த தாயாரையும் இப்ப துரத்தி விட்டுட்டாங்க. 2 பேரும் வீட்டை விட்டு இப்ப கிளம்பி வனாந்தரத்தில் அலைகிறாங்க. இந்த ஆகார் ஒரு வனாந்தரத்தில் அலைகிறாங்க. அந்த வனாந்தரத்தினுடைய பெயர் தான் என்ன வனாந்தரம்னா பாரான் வனாந்தரம். அப்போ நான் என்ன விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொன்னா, ஒரு துருத்தியில தண்ணீர் கொண்டு அந்த தண்ணீர் குறைந்து போயிட்டு, அந்த தண்ணீர் முடிந்து போயிட்டு, இப்பொழுது அந்த மகளுக்கு அந்த பிள்ளைக்கு கொடுக்கிறதுக்கு தண்ணீர் இல்லை. ஆனா ஒரே ஒரு நபருக்காக கர்த்தர் வற்றாத ஒரு துறவை கர்த்தர் கட்டளையிட்ட இடம் தான் இந்த பாரான் வனாந்தரம். ஆமென். நான் நம்புறேன், உலகத்தில் இருக்கிற ஆபிரகாம் கொடுத்து விட்ட இந்த துருத்தியினுடைய தண்ணீர் எடுக்க எடுக்க குறைஞ்சிட்டே இருக்கும். ஆனா ஆண்டவர் கொடுத்த நீரூற்றா இருக்கிற இந்த தண்ணீர் எடுக்க எடுக்க பெருகிட்டே இருக்கும். இன்றைக்கு இந்த பாரான் வனாந்தரத்தினுடைய அனுபவத்தை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். ஆண்டவர் உங்களுக்கு ஆயத்தப்படுத்த போகிறார். இந்த பாரான் வனாந்தரம் நான் நம்புகிறேன் கர்த்தர் ஒரு நீரூற்றை கட்டளையிடுகிற இடம். கர்த்தர் உங்களுக்காக ஒரு துறவை கட்டளையிடுகிற இடம். மனிதர்கள் தந்த உதவிகள் உங்களுக்கு குறைந்து போகலாம். மனிதர்களுடைய தந்த உதவிகள் எடுக்க எடுக்க அது குறைந்து குறைந்து போகலாம். எத்தனை கொடுத்தும் நிவர்த்தியாகாமல் இருக்கலாம். எத்தனை கொடுத்தும் உங்களுடைய பிரச்சனையை சரி செய்ய முடியாமல் இருக்கலாம். ஆனால் ஆகாரை பாரான் வனாந்தரத்தில் சந்தித்த அதே தேவன் இன்றைக்கு நீங்கள் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இடத்துல அவர் உங்களை சந்தித்து அவர் உங்களுக்காக ஓ ஹல்லேலூயா ஒரு நீரூற்றை கர்த்தர் கட்டளை இடுகிறார். அந்த நீரூற்று நீங்கள் எடுக்க 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 நீங்கள் பயன்படுத்த அது வற்றாத நீரூற்றாய் நல்ல கரங்களை தட்டி முழு பலத்தோடு ஆமென் என்னுடைய தேவைகளை நிவர்த்தி செய்கிற இடம், என்னுடைய தேவைகளை நிவர்த்தி செய்கிற இடம். ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Jesus. ஆமென். சோ பாரான் வனாந்தரத்தில் முதல்ல நடந்தது என்ன அப்படின்னு சொன்னா, கர்த்தர் குறைவை ஆண்டவர் நிறைவாய் மாற்றினார். ஆமென். இதற்கு பிறகு அந்த இடத்துல வேதம் சொல்லுது, இஸ்மவேல் வளர்ந்தான், இஸ்மவேல் பெரியவனானான். இஸ்மவேலுடைய அந்த தாய் ஆகார் அவனுக்கு ஒரு நல்ல திருமணத்தையும் அங்க செய்து வைத்தார். ஆனா அந்த இடத்துல இஸ்மவேல் குழந்தையா வரும்போது அந்த பாரான் வனாந்தரத்துல தன்னுடைய உயிருக்கு போராடி வந்தாங்க. தனக்கு ஒரு நேரம் சாப்பாடு இல்லை,
குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, தண்ணி குடிக்காம அந்த குழந்தை செத்து போகிற ஒரு நிலைமை. இந்த குழந்தை சாகிறத நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லி அவங்க ஒரு இடத்துல அந்த குழந்தையை போய் படுக்க வச்சுட்டு தூரத்தில் அம்பு பாய்கிற தூரத்தில் போய் உட்கார்ந்து ஒப்பாரி வச்சு அழுறாங்க. அங்கதான் ஆகார் ஆண்டவருக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க, நீர் என்னை காண்கிற தேவன், நீர் என்னை காண்கிற தேவன், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி. ஹல்லேலூயா. இன்று வரையிலையும் அந்த துறவில் தண்ணீர் இருந்து கொண்டே இருக்கிறது, அந்த நீரூற்றில் தண்ணி வந்து கொண்டே இருக்கிறது. இந்த 100 நாளையில கர்த்தர் உங்களுக்காக ஒரு நீரூற்றை கர்த்தர் கட்டளையிட போகிறார், உங்களுக்காக ஒரு நீரூற்று திறக்க போகிறது. இதுவரையிலும் எடுக்க எடுக்க குறைந்து போன உங்க வாழ்க்கையில, இதுவரைக்கும் எடுக்க எடுக்க ஒன்றுமே இல்லாம விரக்தியை பார்த்த உங்களுடைய வாழ்க்கையில, வெறுமையை பார்த்த உங்களுடைய கை, இந்த ஜெபத்திற்கு பிற்பாடு இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. நீங்க எடுக்க எடுக்க எடுக்க, நீங்க செலவு செய்ய செய்ய செய்ய, நீங்க பயன்படுத்த பயன்படுத்த உன் வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது நீ குறைவை காண மாட்டாய். ஜெபிக்க 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 அந்த காரியம் நடக்குது. இது கர்த்தருடைய வார்த்தை, இது கர்த்தருடைய வார்த்தை. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென் 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 ஆமென். சொல்லுங்க ஆமென். என்னுடைய தேவைக்கும் அதிகமாய் கர்த்தர் செய்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். இந்த ஆகார் இந்த பாரான் வனாந்தரத்தில் போகும்போது அவங்க நினைச்சது என்ன அப்படின்னா, இந்த துருத்தி அளவுக்கு தண்ணி கிடைச்சா போதும், இந்த துருத்தி அளவு தண்ணி கிடைச்சா போதும், நான் இந்த வனாந்தரத்தை தாண்டிடுவேன். இந்த பாட்டில் நிறைய தண்ணி கிடைச்சா போதும், நான் இந்த வனாந்தரத்தை தாண்டுவேன். எனக்கு இந்த தேவையை சந்திச்சா போதும், இந்த கடனை ஆண்டவர் மாற்றினா போதும், இந்த குறைவை எனக்கு நிறைவாக்கினா போதும், என் பிள்ளை படிக்கிற வரைக்கும் சகாயம் கிடைச்சா போதும், இந்த வேலை கிடைக்கிற வரைக்கும் சகாயம் கிடைச்சா போதும். ஆனா பாரான் வனாந்தரத்திலே ஆகாரை சந்தித்த கர்த்தர், ஆமென், ஒரு துருத்தி தண்ணீர் அல்ல, எடுக்க 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 குறையாத தண்ணீரை அந்த மனுஷிக்கு கர்த்தர் தருவார். ஆனால் பிரதர், உங்களுடைய சிறுமையை கர்த்தர் சீக்கிரமா மாற்றுவார், உங்க குறைவை கர்த்தர் சீக்கிரமா மாற்றுவார், உங்க கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு கர்த்தர் ஒரு துறவை, உங்களுக்கு கண்டிப்பா ஒரு நீரூற்ற ஆண்டவர் திறப்பார் திறப்பார். அவர் எனக்காக நீரூற்றை திறக்குகிற கர்த்தர். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? இந்த ஜெபம் முடிச்சதற்கு பிற்பாடு நீங்கள் அதை அறிவீர்கள், நீங்கள் அதை அறிவீர்கள். நீங்க நிறைய பேர் சாட்சி சொல்லுவீர்கள். அதான் நான் உங்களுக்கு அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்லிட்டே இருக்கிறேன்ல, இந்த ஜெபம் வெறும் 100 நாளுடைய ஜெபம் அல்ல, இது கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் ஜெனரேஷனுக்காக எடுக்கப்படுகிற ஜெபம். தலைமுறைக்கு இந்த ஜெபம் போக போகுது. உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்க ஜெனரேஷன் வரைக்கும் இந்த ஜெபம் பாஸ் ஆக போகுது. இன்னைக்கு ஜெபிக்கிற ஜெபம், இந்த 100 நாள் ஜெபிக்கிற ஜெபம் நம்மளோட முடிஞ்சு போக போவதில்லை. நமக்கு பின்வரும் சந்ததிக்கும் இந்த ஜெபம் சேர்த்து நடந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் உங்களிலிருந்து அந்த ஆசீர்வாதத்தை ஆரம்பிப்பார், உங்களிலிருந்து அந்த வெற்றியை ஆரம்பிப்பார். உங்களுக்கு பிறகு வருகிற சந்ததி இந்த 100 டேஸ் ஜெபத்தின் மூலம் ஆசீர்வதிக்கப்படுவது நிச்சயம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு நம்மை பாரானின் அனுபவத்திற்கு கர்த்தர் கொண்டு வருகிறார். நம்ம எல்லாரையும் ஆண்டவர் டிராவல் பண்ணி இந்த 81வது நாள் எங்க ஆண்டவர் கொண்டு வந்து வைக்கிறார் அப்படின்னா, பாரானில் ஆண்டவர் கொண்டு போய் வைக்கிறார். சொல்லுங்க பார்க்கலாம், என்ன ஆண்டவர் பாரானில் கர்த்தர் கொண்டு போய் வைக்கிறார். விசுவாசிக்கிறீர்களா? இந்த டிராவல் எங்க உங்களை கொண்டு வர போகுது? இந்த ஜெபம் முடிகிறதுக்குள்ள நீங்க பாரானின் அனுபவத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். அந்த இடத்துல கர்த்தர் உங்களை கொண்டு போய் வைப்பார். அந்த இடம், என் துருத்தியிலே தண்ணீர் கேட்டால் ஆமென், என் வாழ்க்கைக்கு தண்ணீர் கொடுக்கிற ஒரு தேவன் அங்கே எனக்காக வருவார், எனக்காக வருவார். என் தேவைகளை அவர் சந்திக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். நாங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு. ஆமென். என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் வளருவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் வளருவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். பாடுவோம், நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். கைகள் எல்லாரும் தட்டி, என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் வளருவேன், என் தேவனால் நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். விசுவாசத்தோடு நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். சொல்லுங்களார், முடியாத போது முடியும் என்றாரே, மனம் தளர்ந்த போது இடங்கொள் என்றாரே. சொல்லுங்க, முடியாத போது முடியும் என்றாரே, மனம் தளர்ந்த போது இடங்கொள் என்றாரே. கர்த்தர் எந்தன் அருகில் நின்று நான் உனக்காயாவும் செய்வேன், உன் தேவை பார்த்துக் கொள்வேன் என்றாரே.
ஹalleluya. கர்த்தர் எந்த அருகில் நின்று நான் உனக்கையால் செய்வேன், உன் தேவை பார்த்துக் கொள்வேன் என்றார். கைகளை மேல தட்டி எல்லாரும் என் தேவனா சொல்லுங்க. என் தேவனால் நான் வளருவேன், நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும், சேர்ந்து நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். ஹalleluya. நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே, தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே. கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே, தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே. கர்த்தர் எந்த கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகே, நான் உன்னை என்றும் கைவிடேன் என்றாரே. சொல்லுவோம். கர்த்தர் எந்த கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகே, நான் உன்னை என்றும் கைவிடேன் என்றார். கைகளை இப்ப மேல தட்டி என் தேவனா சொல்லுவோம். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். ஹalleluya. ஆமென். நம்பர் 2, இரண்டாவதாக பாரானிலே ஜஸ்ட் ரெண்டு விஷயத்தை சொல்லி முடிக்க போறேன். என்னாகமும் 10ஆம் அதிகாரத்தினுடைய ஆமென் 12வது வசனத்தை வாசிக்கலாமா? என்னாகமும் 10ஆம் அதிகாரம் 12வது வசனம். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சீனாய் வனாந்தரத்திலிருந்து தங்கள் பிரயாண வரிசைகளாய் புறப்பட்டார்கள். மேகம் பாரான் வனாந்தரத்திலே தங்கிற்று. இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். 136வது சங்கீதத்தினுடைய 16வது வசனத்தை கூட வாசிக்கலாமா? 136ஆம் சங்கீதத்தினுடைய 16வது வசனத்தை வாசிக்கலாம். தம்முடைய ஜனங்களை வனாந்தரத்திலே நடத்தினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்னொரு விஷயம் கூட சொல்லலாம். தம்முடைய ஜனங்களை வனாந்தரத்திலே நடத்தினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹalleluya. நம்பர் 2, இரண்டாவதாக இந்த பாரான் வனாந்தரத்தில் யார் வந்தது அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் வாசிச்சது மாதிரி இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எகிப்திலிருந்து கர்த்தர் வனாந்தர வழியாய் கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் கர்த்தர் எங்க உட்கார வைக்கிறார் அப்படின்னா, இந்த பாரான் வனாந்தரத்தில் கர்த்தர் ஸ்டே பண்ண வைக்கிறாரு. ஆனா இந்த பாரான் வனாந்தரத்தில் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் எல்லாத்தையுமே அவர்களுக்கு கர்த்தர் தேடி தேடி கர்த்தர் கொண்டு வந்து கொடுக்க வைக்கிறார். எல்லாத்தையும் கொடுக்க வைக்கிறார். அவர்களுக்கு தேவையான தண்ணீர், அவர்களுக்கு தேவையான உணவு, அவர்களுக்கு தேவையான சுகம், அவர்களுக்கு தேவையான இயற்கை, இது எல்லாத்தையும் கர்த்தர் எப்படி கொடுத்தாருன்னா ஃப்ரீயா கர்த்தர் கொடுத்தார். அப்படின்னா நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா, பாரான் வனாந்தரம் என்னை பராமரிக்கிறதற்காய் கர்த்தர் வைத்திருக்கிற ஒரு இடம், எனக்கு எல்லாவற்றையும் இலவசமாய் செய்வதற்கு கர்த்தர் வைத்திருக்கிற ஒரு இடம். இந்த ஜெபத்தில் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களை பாரான் என்கிற இடத்திற்கு சீக்கிரமாய் கொண்டு வருவார். அந்த இடத்துல கர்த்தர் உங்களை சுகமாய் குடியிருக்க பண்ணுவார். அந்த இடத்துல கர்த்தர் உங்களுடைய தேவைகளை எல்லாம் கர்த்தர் ஆச்சரியமாய் சந்திப்பார். எந்த நேரத்திற்கு என்ன உங்களுக்கு வரணுமோ அந்த நேரத்தில் கர்த்தர் உங்களுக்கான வாசல்களை திறந்து, இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி கர்த்தர் கிருபையாய் கர்த்தர் நடத்தினாரோ, கிருபையாய் நடத்தினாரோ, இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினது போல என்னையும் கர்த்தர் நடத்துறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆமோதிக்கிறீர்களா? ஆமோதிக்கிறீர்களா? நம்பர் 3, மூன்றாவதாக இந்த பாரான் வனாந்தரத்தில் 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரத்தினுடைய ஆமென் 1வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆமென் 25ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை. சாமுவேல் மரணம் அடைந்தான். இஸ்ரவேல் எல்லாரும் கூடி வந்து அவனுக்காக துக்கம் கொண்டாடி ராமாவிலே இருக்கிற அவனுடைய விழாவிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள். தாவீது எழுந்து பாரான் வனாந்தரத்திற்கு புறப்பட்டு போனான். அடுத்த வசனத்தை கூட வாசிக்கலாம். ஆமென். மாகோனிலே ஒரு மனுஷன் இருந்தான். அவனுடைய தொழில் துறை கர்மேலில் இருந்தது. அந்த மனுஷன் அவனுக்கு 3000 ஆடும் 1000 வெள்ளாடும் இருந்தது. அவன் அப்பொழுது கர்மேலில் தன் ஆடுகளை மயிர் கத்தரித்துக் கொண்டிருக்கிறார். 1வது வசனத்தை இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். 25:1. ஆமென். சாமுவேல் மரணம் அடைந்தான். இஸ்ரவேல் எல்லாரும் கூடி வந்து அவனுக்காக துக்கம் கொண்டாடினார்கள். ஆமென். அவனுடைய விழாவிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள். தாவீது எழுந்து பாரான் வனாந்தரத்திற்கு புறப்பட்டு போனான். ஹல்லேலூயா. நம்பர் 3, மூன்றாவது
பாரான் வனாந்திரத்தில் கர்த்தர் யாரை கொண்டு போறாருன்னா தாவீதை ஆண்டவர் பாரான் வனாந்திரத்திற்கு கொண்டு போனார். ஏன் ஆண்டவர் அங்க கொண்டு போனார் அப்படின்னு சொன்னா, இப்பொழுது தாவீதிற்கு ஒரு பெரிய பாதுகாப்பு தேவைப்படுகிறது. ஒரு பெரிய பாதுகாப்பு, ஆபத்து அவனை தொடாதபடி ஒரு பாதுகாப்பு தேவைப்படுகிறது. அந்த பாதுகாக்கிற இடம் தான் என்ன இடம்னா பாரான் வனாந்திரம். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா. ஒன்று, நம்பர் 1, ஆகாரை கர்த்தர் பாரான் வனாந்திரத்திற்கு கொண்டு போனார். நம்பர் 2, இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் பாரான் வனாந்திரத்திற்கு கொண்டு போனார். நம்பர் 3, தாவீதை ஆண்டவர் பாரான் வனாந்திரத்திற்கு கொண்டு போனார். ஆகாரை ஆண்டவர் பாரான் வனாந்திரத்திற்கு கொண்டு போய் ஒரு துருத்தி தண்ணீர் கேட்ட அந்த மகளுக்கு கர்த்தர் நீரூற்றையே கட்டளையிட்டு வற்றாத ஜீவநதியாய் கர்த்தர் இருந்தார். நம்பர் 2, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பாரான் வனாந்திரத்திலே கர்த்தர் அவர்களை ரொம்ப ஆச்சரியமாய் கர்த்தர் நடத்தி அவர்களுக்குரிய அனைத்தையும் கர்த்தர் இலவசமாகவே அவர்கள் பக்கத்திலே வரப்பண்ணின தேவனாய் இருந்தார். 3வது, தாவீது என்கிற ஒரு மிகப்பெரிய ராஜாவை பாதுகாக்கிறதற்கு கர்த்தர் பாரான் வனாந்திரத்திலே கொண்டு போய் வைத்தார். கர்த்தர் இன்றைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்காக ஆயத்தம் பண்ணுகிற தேவன், ஆயத்தம் பண்ணுகிற தேவன். இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தரும் உங்க கண்ணால சீக்கிரம் பார்ப்பீங்க, உங்க கண்கள் பார்க்கும், நீங்க பிரமிப்பீங்க, நீங்க ஆச்சரியப்படுவீங்க, நீங்க சந்தோஷப்படுவீங்க. ஐயா, எனக்கு இவ்வளவு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறீரா ஐயா, என் பிள்ளைக்கு இவ்வளவு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறீங்களா ஐயா, எனக்கு தெரியவே இல்லையே, என் சிந்தையில வரவே இல்லையே, நான் இதுக்காக ஒரு பாடும் படலையே. ஆண்டவருடைய பிள்ளையே, உனக்காக கர்த்தர் ராஜாக்களுடைய வீட்டை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். நீ நினையாத இடத்தை கர்த்தர் உங்களுக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். உங்க மேல என் மேல ஆண்டவர் கொண்ட சித்தம் வித்தியாசமானது, வித்தியாசமானது. எனக்காக மிக பிரம்மாண்டமான காரியத்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. என் பிள்ளைக்கு ஒரு காரியத்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். எனக்காக ஆயத்தம் பண்ணுகிற ஒரு நல்ல தேவன், எனக்காக ஆயத்தம் பண்ணுகிற தேவன். சிங்க கெபியிலே தானியேல் இருந்தாலும் அங்கே அவனை பாதுகாக்கிறதற்கு கர்த்தர் தூதர்களை அனுப்பி பாதுகாக்கிறவர். அவன் சிங்க கெபிக்கு போகிறதற்கு முன்பாகவே தூதர்களை கர்த்தர் அங்கே ஆயத்தப்படுத்தி வைத்திருந்த தேவன். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே எழும்பி நிற்கலாமா? Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. எனக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிற கர்த்தர், எழுதி இருக்கிறபடி தேவன் தம்மிலே அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்திலே தோன்றவும் இல்லை. உங்கள் கடனுக்காக ஒரு காரியத்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். எப்படி அந்த மகளுக்கு, அந்த ஊழியக்காரனுடைய மகளுடைய கடனுக்காக கர்த்தர் ஒரு எண்ணெயை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தாரோ, கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுடைய கடனுக்காக கர்த்தர் ஒரு வேலையை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஒரு வருமானத்தை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். இல்ல, கலங்க வேண்டாம், கலங்க வேண்டாம். உங்களுக்காக ஆண்டவர் ஆயத்தப்படுத்துகிற தேவன். ஹல்லேலூயா. கோலியாத்தை கவனிங்க. கோலியாத்தை ஜெயிக்கிறதற்கு தாவீது கையில என்ன கொண்டு போனாரு? என்ன கொண்டு போனார்? கூழாங்கல்லும் அவன் கையில இருக்கிற தடியும் கொண்டு போனான். அப்போ அங்க இருக்கிற கோலியாத் தாவீதை பார்த்து நிந்திக்கிறான். ஏண்டா, நீ தடியோட என்னிடத்துல வர்றதுக்கு நாயா அப்படின்னு திட்டுறான். அப்படின்னா, எவனாவது ஒருத்தன் குச்சி எடுத்துட்டு வருவானாடா போருக்கு? எவனாவது ஒருத்தன் கல் எடுத்துட்டு வருவானாடா? ஒரு நியாயம் வேண்டாம் அப்படின்றான். ஆனா இப்போ தாவீது போயிட்டான். இப்ப கர்த்தர் அவனுக்காக ஒரு பட்டயம் அவனுக்கு கண்டிப்பா தேவைப்படுது. ஏன் அப்படின்னா, கோலியாத்தினுடைய தலையை எடுக்கணும்னா என்ன வேணும்? பட்டயம் வேணும். கையில் இருக்கிற குச்சியை அடிச்சா தலையை வெட்டிட முடியுமா? முடியாது. இல்ல, இப்ப ஆண்டவர் ஏற்கனவே ஒரு பட்டயத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். கோலியாத்தினுடைய பட்டயம் தாவீதிற்காக ஆயத்தமாக்கப்பட்ட வைத்திருந்தது. ஹல்லேலூயா. நீங்க தனியா போலாம், நீங்க ஒன்னும் இல்லாம போகலாம். ஆனா கர்த்தர் உங்களுக்காக அந்த இடத்துல ஒன்றை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். பிரதர், இனி நீங்க பாப்பீங்க, சிஸ்டர், இனி நீங்க பாப்பீங்க, நீங்க கோர்ட் வாசலுக்குள்ள போய் நிற்கும் போது அங்க உங்களுக்காக கர்த்தர் ஒருத்தர் ஆயத்தப்படுத்தி வைத்தாரு. நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நிற்கும் போது அந்த இடத்துல ஆண்டவர் உங்களுக்காக ஒன்னு ஆயத்தப்படுத்தி வைப்பாரு. நீங்க தனிமையா யாரும் இல்லாத அந்த இடத்துல போகும்போது உங்களுக்காக ஆண்டவர் அங்க ஒருத்தர் ஆயத்தப்படுத்தி வைப்பார். என் தேவன் ஆயத்தப்படுத்துகிற தேவன். அந்த ஹாஸ்பிட்டல்ல ஆண்டவர் ஒருத்தர் ஆயத்தப்படுத்துவார் உங்களுக்காக. நீங்க எந்த சோதனைக்குள்ள போனாலும் கர்த்தர் சொல்றார், நீங்க அந்த சோதனைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒருத்தரை ஆயத்தப்படுத்துகிற தேவனுக்கு நல்ல கரங்களை தட்டி ஆமென். Thank you Jesus. Thank you Jesus. யோசேப்பு போகிறதுக்கு முன்னாடி யோசேப்புக்காக போத்திபாருடைய வீட்டை கர்த்தர் ஆயத்தப்படுத்திட்டாரு. யோசேப்பு சிறைச்சாலைக்கு போகிறதுக்கு முன்னாடி சிறைச்சாலை தலைவனை கர்த்தர் ஆயத்தப்படுத்திட்டாரு. யோசேப்பு பார்வோனுடைய சமூகத்திற்கு போய் நிக்கிறதுக்கு முன்னாடி பார்வோனையே ஆயத்தப்படுத்தின கர்த்தர் உங்களுக்காகவும் எனக்காகவும் கர்த்தர் ஆயத்தப்படுத்த மாட்டாரா? உங்களுக்கு ஒரு வேலை சீக்கிரமாய் ஆயத்தமாக்கப்படும்.
உங்களுக்கு ஒரு வருமானம் சீக்கிரமாய் ஆயத்தமாக்கப்படும். உங்களுக்கு ஒரு குழந்தை வாக்கியம் சீக்கிரமாய் ஆயத்தமாக்கப்படும். உங்க பிள்ளைக்காக கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த பையனை அந்த பொண்ணை சீக்கிரமாய் பார்த்து ராஜா வீட்டு திருமணம் போல் அந்த காரியம் நடக்கும். உன்னுடைய எதிர்காலத்தை ஆயத்தம் பண்ணுகிற கர்த்தர். ஆமென். கைகளை தட்டி ஜெபித்து ஆமென். சிங்க கெபியில நான் இருந்தாலும் தீச்சூளையில இருந்தாலும் அது என்னை ஒன்றும் கண்டிப்பாய் சேதப்படுத்த முடியாது. நல்ல கைகளை தட்டி இந்த வார்த்தை எனக்காக நானு ஜெபம் பண்ணிட்டேன். முழு வெள்ளத்தோடு ஜெபம் பண்ணிட்டேன். ஹalleluya. நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி. சிங்க கெபியோ சூளை நெருப்போ இயேசு என்னை காத்திடுவா. சிங்க கெபியோ என்னை காத்திடும். சொல்லுவோம் அவரே இயேசுவே இயேசுவே. சிங்க கெபியோ விடுதலை 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 விடுதலை. இப்போ அந்த சரீரத்தில் ஒரு கிருபை உண்டாகும். ஒரு சுகம் ஆயத்தமாக்கப்படட்டும். கைகளை தட்டி பாடிக்கொண்டு எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டு என்னை பாதுகாக்கிறவர். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. ஆவியினால் வெல்வேனே சாத்தானை சமுத்திரம் விழுங்குவே. ஆவியினால் வெல்வேனே சாத்தானை சமுத்திரம் விழுங்குவே. அவரே சொல்லுவோம் இயேசுவே இயேசுவே. சேர் சிங்க கெபியோ சூளை நெருப்போ இயேசு என்னை காத்திடுவார். சிங்க கெபியோ இயேசு என்னை காத்திடுவார். விசுவாசத்தோடு ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. ராஜ்யம் எனக்குள்ளே வந்த அற்புதம் எனக்காக செய்பவர் அதிசயமா என்னை நடத்துவார். அற்புதம் எனக்காக செய்பவர் அப்பா. பாட பாட கிருபை கிடைக்கட்டும். அவரே இயேசுவே கிருபை 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 கிருபை. இடைவிடாம நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன். சிங்க கெபியோ சூளை நெருப்போ இயேசு என்னை காத்திடுவார். சிங்க கெபியோ சூளை நெருப்போ இயேசு என்னை காத்திடுவார். இயேசுவே 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 இயேசுவே. தாராளம் கபம் ஞானமோ ரஹதரம் லிபரோ. சிங்க கெபியோ சூளை நெருப்போ இயேசு என்னை காத்திடுவார். சிங்க கெபியோ சூளை நெருப்போ இயேசு என்னை காத்திடும். கரங்களை தட்டி தேவ ஆவியானவர் இந்த 81வது நாள் மகிமையா இறங்கி வந்த தேவனுக்கு, எனக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிற தேவனுக்கு கரங்களை தட்டி கிருப 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 கிருப. இயேசுவே நன்றி நன்றி ஆண்டவரே நன்றி. நீர் எங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற சுகத்திற்காய், நீர் எங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற சகல காரியங்களுக்காய் நன்றி அப்பா நன்றி அப்பா. இந்த 81 நாட்களும் உங்க வார்த்தைகளை நாங்க கேட்டுட்டே இருக்கிறோம். உங்க சத்தம் எங்களுக்கு நேரா தொனிச்சுட்டே இருக்குது. ஒன்று ஜெபிக்கிறோம்ப்பா, அந்த சத்தம் அப்படியே சொன்னதை செஞ்சு முடிச்சிட்டு திரும்பணும். எங்க வாழ்க்கையில் அந்த சத்தம் கிரியை செய்யணும். எங்க வாழ்க்கையில் அந்த சத்தம் அற்புதத்தை கொண்டு வரட்டும்ப்பா. நன்றி அப்பா. இனி இருக்கிற சகல நாட்களிலும் உங்க கிருபை தாங்கட்டும் ஐயா. அப்பா இந்த 81 நாட்களா ஆரம்பிச்சது நாளிலிருந்து, தொடங்கின நாளிலிருந்து எங்க பிள்ளைங்க எத்தனை பேர் ஜெபிச்சுட்டே இருக்காங்க. 40 நாட்களா 50 நாட்களா கண்டினியூவா எத்தனையோ பேர் ஜெபிச்சுட்டு இருக்கிறாங்க. ஒரு அற்புதம் நடக்கணும் ஆண்டவரே, நடக்கணும் ஆண்டவரே. இந்த ஜெபம் முடிகிறதற்குள்ள ஒரு கையளவு மேகத்தை ஒவ்வொரு பிள்ளைகளும் பார்க்கணும்.
நன்றி அப்பா. அவங்களுடைய ஜெப குறிப்புகளுக்கு பதில் கொடுங்கய்யா.